புலம்பெயர் தமிழரின் கோரிக்கையை நிறைவேற்றுகின்றாரா அனுர? மஹிந்தவிற்கு விழும் பேரிடிகள். கைது செய்யப்பட்ட யோஷித்த இந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வெளியானது தகவல். கைது செய்யப்படுபவர்களின் பிணை அனுமதி. ஜனாதிபதி விசேட அறிவிப்பு. சீனாவுடனான எதிர்கால இலக்குகள். அனுரகுமார வெளிப்படை. ரணில் சஜித் அணிகள் பொது கூட்டணியின் கீழ் ஒன்றிணைய வேண்டும். ஈரான் தாலிபான் ராஜதந்திர உறவில் முக்கிய பேச்சுவார்த்தை. மொசாட் அதிகாரிக்கு இஸ்ரேலில் உயரிய பதவி. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்ட மாற்றம். காலி சிறைச்சாலையில் மோதல், 4 படுகாயம். அதிகரித்து வரும் தேங்காய் தட்டுப்பாடு, அரசு எடுக்கவுள்ள நடவடிக்கை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் தமக்கு உதவிய தமிழ் புலம்பெயர்ந்தோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தியோகபூர்வ இல்லம் பறிக்கப்படுவதும் தனது பாதுகாப்பு நீக்கப்படுவதும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் தங்களுக்கு உதவிய தமிழ் புலம்பெயர்ந்தோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதே என மஹிந்த கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் தேர்தல்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அரசு தலைவர் ஒருவர் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் பாதுகாப்பை இழந்ததற்கு பொதுமக்களின் எதிர்வினையை அரசாங்கம் எதிர்நோக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது இல்லத்திற்கு வாடகையாக ரூபா 4.6 மில்லியன் செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மஹிந்த ஆதரவு தரப்புகளில் இருந்து ஜனாதிபதி அனுரவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் மஹிந்த ராஜபக்சவை பயங்கரவாதிகளுக்கு பலிகடாவாக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் இவ்வாறு செயல்படுவதாக மொட்டு கட்சியும் குற்றம் சாட்டியிருந்தது. அத்தோடு சுமார் 3 தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்த தாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பை கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவும் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் யோஷித ராஜபக்ச எந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலை சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினிபி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி அவர் வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள ஒரு பொது விடுதி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் கூறினார். யோஷித ராஜபக்ச வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதிலிருந்து விசேட தேவைகள் எதையும் கோரவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் டிவி சானக ஆகிய இருவரும் சிறைச்சாலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து யோசித்தவை பார்வையிட்டனர். இருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதால் சிறைச்சாலை கண்காணிப்பில் உள்ள யோசித ராஜபக்சவை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினிபி திசாநாயக்க மேலும் கூறினார். கைது செய்யப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் அனுமதிக்கப்படுவது குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல, மாறாக அவர்களை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதே நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோமாகமவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களுக்கு விரைவில் பிணை கிடைக்கும் என்று சிலர் கூறுகின்றார்கள். அதுதான் சட்டம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, எனினும் புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி விசாரணைகளை தொடரலாம். மேலும் வழக்கு தாக்கல் செய்வதன் மூலமே சந்தேக நபர் ஒருவரை தண்டிக்க முடியும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
விவசாயம், மின்சாரம் மற்றும் புதிய எரிசக்தி துறைகளில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து எதிர்வரும் காலங்களில் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். சீனாவின் வளர்ச்சி சாதனைகளின் ஆழமான வரலாற்றையும் மக்களின் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சீன விஜயம் தொடர்பில் அந்த நாட்டு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு பண்டைய காலத்திலிருந்தே தொடர்கின்றது. இருதரப்பினரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வர்த்தக பரிமாற்றங்களை கொண்டுள்ளனர். சீனாவின் ஒத்துழைப்பின் மூலம் இருதரப்பு உறவுகளை ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்ல எமது அரசாங்கம் ஆவலுடன் உள்ளது. விவசாயம், மின்சாரம் மற்றும் புதிய எரிசக்தி துறைகளில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து எதிர்வரும் காலங்களில் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக சிச்சுவானில் உள்ள பல நிறுவனங்களை பார்வையிட்டேன். புதிய கிராமப்புற வாழ்க்கையை அனுபவித்தேன். சிச்சுவானில் ஓபரா நிகழ்ச்சிகளை பார்வையிட்டேன். இதன் மூலம் இரு நாடுகளும் வலுவான பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை உருவாக்க முடியும் என்று நம்ப முடிகின்றது. சீனாவின் செயல்பாடுகள் நவீனமயமாக்கல் மற்றும் உலகத்திற்கு ஒரு புதிய வளர்ச்சி யோசனையை வழங்கியுள்ளது. ஒவ்வொரு நாடும் அதன் சொந்த குணாதிசயங்களின்படி சொந்த நவீனமயமாக்கல் பாதையை ஆராய வேண்டும். சீனாவால் முன்மொழியப்பட்ட உலகளாவிய மேம்பாட்டு முயற்சி, உலகளாவிய பாதுகாப்பு முயற்சி மற்றும் உலகளாவிய நாகரிக முயற்சி ஆகியவை உலக பன்முகத்தன்மையை பேணுவதற்குமான வளர்ச்சி, அனைவருக்கும் பயனளிப்பதை உறுதி செய்வதற்கும் உலகளாவிய முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதற்கும் முக்கியமான ஆதரவை வழங்குகின்றன. இந்த முயற்சிகள் பல்வேறு கலாச்சாரங்களின் தனித்துவமான குணங்களை எடுத்து காட்டுகின்றன. இதற்கமைய சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் புரிதலை ஊக்குவிக்கின்றன, மேலும் உலகளவிய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பொது சின்னத்தின் கீழ் ஒன்றிணைந்தால் எவ்வித சிக்கலும் வராது என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது கூட்டணியின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கூடுதல் ஒதுக்கீடுகளை வழங்க முடியும் என்று அவர் தரப்பும் இணங்கக்கூடிய செயலாளர் ஒருவரை நியமித்தால் முன்னோக்கி பயணிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இரு தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் பணிகளை பிப்ரவரி 10 முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஆப்கானிஸ்தானுக்கான தனது விஜயத்தின் போது அந்த நாட்டு தலிபான் அரசாங்க பிரதமர் ஹசன் அகுந்தை சந்தித்துள்ளார். 2021 ஆண்டில் தலிபான்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரை கைப்பற்றியதைத் தொடர்ந்து உயர்மட்ட ஈரானிய அதிகாரியொருவர் அங்கு விஜயம் செய்வது முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இடம்பெயர்வு மற்றும் நீர்வளங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக சர்ச்சைக்குள்ளாகும் அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்திப்பில் இரு தரப்பினரும் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரானில் ஆப்கானிய குடியேறிகளின் நிலைமை, எல்லை பிரச்சினைகள் மற்றும் நீருரிமைகள் ஆகியவை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசாங்கத்தை தலிபான்கள் பதவி நீக்கம் செய்ததைத் தொடர்ந்து பல நாடுகள் காபூலில் உள்ள தங்கள் தூதரகங்களை மூடின, ராஜதந்திர உறவுகளை குறைத்தன. ஆனால் ஈரான் ஆப்கானிஸ்தானின் புதிய ஆட்சியாளர்களுடன் தீவிர ராஜதந்திர உறவுகளை பேணி வருகின்றது. இருப்பினும் இன்னும் தலிபான் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் நீண்டகால உளவுத்துறை அதிகாரியான இலன் ரோமை நிதி அமைச்சகத்தின் இயக்குநராக அந்த நாட்டு அரசாங்கம் நியமித்துள்ளது. அமைச்சகத்தின் உயர்மட்ட சிவில் ஊழியரான ரோம் இஸ்ரேலின் வெளிநாட்டு உளவுத்துறை நிறுவனமான மொசாட்டின் 25 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார்.
இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், நமக்கு முன்னால் உள்ள பணிகள் சவாலானவை. வாழ்க்கை செலவை குறைப்பதற்கும் வளர்ச்சி இயந்திரங்களை ஊக்குவிப்பதற்கும் இந்த நீண்ட மற்றும் கடினமான போரின் போது அரசின் பொருளாதார வளர்ச்சிக்கு எனது அனைத்து முயற்சிகளையும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன். காசா மீதான லெபனானின் இராணுவ மோதல்கள் காரணமாக இஸ்ரேலின் பொருளாதாரம் பலவீனமடைந்துள்ள நேரத்தில் போர்களுக்கான செலவினங்கள் 2024 சுமார் $25 பில்லியன் பதிவாகியுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இஸ்ரேலின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி WTI ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 0.05% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் விலை 74.46 என பட்டியலிடப்பட்டது. பிரெண்ட் கச்சா எண்ணெயின் பீப்பாய் விலையும் 0.27% அதிகரித்துள்ளதுடன் அதன்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $78.50 பதிவாகியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா மோதல் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல் காரணமாக உலக சந்தையில் பல்வேறு பொருட்களின் விலைகளும் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு விலைகள் அதிகரிப்பது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மெல்ல மெல்ல மீண்டு வரும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. காலி சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 4 காயமடைந்துள்ளனர். குறித்த மோதல் சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்றுமதி தொழில்களுக்கு தேவையான தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்பார்க்கப்படும் தேங்காய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தேங்காய் ஏற்றுமதியாளர்கள் அனுமதி கோரியதை தொடர்ந்து இது நடந்தது. கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தேங்காய் இறக்குமதி குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று கூறினார். இருப்பினும் நிறுவனங்கள் அல்லது ஏற்றுமதியாளர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விஷயத்தில் நாங்கள் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளோம், ஆனால் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்று அவர் கூறினார். முழு தேங்காய்களும் இறக்குமதி செய்யப்படாது, தேங்காய் துண்டுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். தேங்காய் அறுவடை நுகர்வுக்கு போதுமானதாக இருந்தாலும் பல்வேறு தொழில்கள் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக அதன் பயன்பாடு பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேங்காய் அறுவடை நுகர்வுக்கு போதுமானதாக இருந்தாலும் பல்வேறு தொழில்கள் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக அதன் பயன்பாடு பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.